வணக்கம் மக்களே. நான் நிறைய சேனலில் வந்து பாண்டை பற்றி நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. எனக்கு தெரியுது, கமெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க, பாண்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. பாண்டு வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் வந்து சேனலில் எல்லா இடத்துலையும் நான் பேட்டியில் நான் எந்த த்ரூவில் பண்ணுறேங்கிறத பேரை முதற்கொண்டு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த யூடியூப் சேனல்ஸால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா கமர்ஷியலாக போயிடும், அது வந்து ப்ரொமோஷன் சொல்லி அதில் போயிடும். அதனால் அதில் காம்ப்ளிகேஷன் இருக்கனால அவங்களால அது ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. நான் சொன்னதை அவங்க கட் பண்ணிடுவாங்க, எடிட்டிங்கில் போயிடும். பட் இட் இஸ் மை ஓன் சேனலுங்கிறதெல்லாம் நானே சொல்கிறேன். பாண்டு ஷுட் பி செக்யூர்டு, சீனியரு. கூப்பன் பார்க்கக்கூடாது, திரும்பி சொல்கிறேன், கூப்பன் ரேட்டை பார்க்காதீங்க, ஒய்டிஎம் தான் பார்க்கணும். ஒய்டிஎம்மு மோர் தென் 10, பிலோ 11 இருக்கணும். ரேட்டிங்ஸ் வந்து ஏ, டபிள்யூஏ, ட்ரிபிள்ஏ எல்லாம் போனோம்னா 7 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஏ அண்ட் டபிள்யூஏ, ட்ரிபிள் பி போயிடாதீங்க. ஓகே, இதுதான் வந்து இது. அடுத்து வந்து மந்த்லி பே அவுட்டாக இருக்கணும். அடுத்து வந்து இயர்லி மெச்சூரிட்டி வந்து வித்தின் 3 இயராக இருக்கணும். பே அவுட் வந்து மந்த்லியாக இருக்கணும். இவ்வளோ தாங்க. இப்போ எந்த வெப்சைட்டில் வாங்குறது? நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறது இந்தியா பாண்டை கொடுப்பேன். ஏகே கேபிட்டல்ஸ் அவங்களோட ஷேர் மார்க்கெட்லேயே இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 டிகேடாக வந்து அவங்க வந்து செல்லிங் த பாண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் இந்தியா பாண்ட்ஸ். இந்தியா பாண்ட்ஸில் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் யூ நீட் டு டூ த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுட்டு ஒரு கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண வெல்கம் இமெயில் வந்ததுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த 30 நாள்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். மெச்சூரிட்டி எப்போவோ அந்த ஃபுல் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துடும். இவ்வளோ தாங்க. அடுத்து வந்து ரெண்டாவதாக கொடுக்குறது நான் வந்து கோல்டன் பேயை கொடுப்பேன். கோல்டன் பே வந்து ரெண்டாவதாக தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா பாண்ட்ஸு, ரெண்டாவது வந்து கோல்டன் பே, மூணாவது வந்து வின்ட்வெல்த். நான் வின்ட்வெல்த்துக்கு ஈவன் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அவங்களை ஏன் நான் தேர்டாக வச்சுருக்கேன்னா அத்தன்டிகேஷன் ஸ்டில் ஐ எம் நாட் கெட்டிங் ப்ராப்பராக கிடைக்கல. அதனால் வந்து நான் வந்து இந்தியா பாண்ட்ஸ், கோல்டன் பே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இது இல்லாமல் சென்னையில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த சேனல்ஸ் சொன்னாங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அப்ரூவ்டு வெப்சைட்டான்னு பாருங்கள், அவங்களுக்கு அப்ரூவல் இருக்கான்னு பாருங்கள், அவங்க டைரக்ட் புரோக்கரான்னு பாருங்கள். அதாவது இப்போ நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் நானே டைரெக்டாக வாங்கிக்கலாம்ல. என் சந்துக்கு எப்படி மார்க்கெட்டு காய்கறி எப்படி வரும்? இப்போ நான் சொன்னது கோயம்பேடு மார்க்கெட்டு, கோல்டன் பேயும் இந்தியா பாண்டும். இப்போ நீங்கள் சொல்கிற சென்னையில் ஏதாவது ஒரு கம்பெனி யாராவது ஒருத்தங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன ஆகுன்னா, அவங்க அங்கேருந்து வாங்கி உங்கள்கிட்ட போய் கொடுத்து அவங்க ஒரு கமிஷன் அடித்து திருப்பி உங்கள்கிட்ட வரும். புரியுதா? அப்போது உங்களை யாராவது இந்த லிங்க்கில் வாங்குங்க, இவங்க இந்த யூடியூப்பில் சொன்னாங்க பாண்டை வாங்குங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு பாண்டோட கூப்பன் ரேட்டு அந்த ப்ரைஸையும் அவங்களோட சார்ஜஸையும் இந்தியா பாண்டு வெப்சைட்டோட கம்பேர் பண்ணுங்கள். எது கரெக்டாக இருக்கோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதே அப்படியே இந்த ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து லிங்க்ஸ் 2த்தையுமே கொடுத்துருக்கேன். அதில் கோ த்ரூ பண்ணுங்கள். இன்னும் 2 நாள் இல்லை 3 நாளைக்குள்ளே திரும்பி நான் வந்து லைவாக வந்து எப்படி நம்ம வந்து பை பண்ணுறதுங்கிறத செப்பரேட் வீடியோவோட ஐ எம் கம்மிங் பேக். ஓகே மேம், தேங்க்யூ.